இந்த வாரம் மணப்பாறை மாட்டு சந்தையில் விலைகள் எப்படி போகுது, மாடுகள்லாம் என்ன ரேஞ்சில் விற்கிதுன்னு பார்க்கலான்னு போயிருந்தேன். இந்த சந்தை எப்போ நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, மணப்பாறை அதாவது திருச்சி மாவட்டம் மணப்பாறை மாட்டு சந்தை செவ்வாய்க்கிழமை, ஒவ்வொரு வாரமும் செவ்வாய்க்கிழமை காலையில் 10 மணிக்கு ஆரம்பிக்கிற சந்தை புதன்கிழமை காலைல 11 மணி வரைக்கும் நடக்கும். ரொம்பவே தெளிவான சந்தை, நல்ல மாடுகள் நிறைய வரும். நல்ல காளைகளாக இருக்கட்டும், பசு மாடுகள், பால் கறவை மாடுகள்லேருந்து வண்டி மாடுகள், அதாவது உழவுக்கு போடுற மாடாக இருந்தாலும் சரி, வண்டி ஓட்டுக்கு பயன்படுத்துகிற மாடாக இருந்தாலும் சரி, அனைத்து வகையான மாடுகளுமே இங்கே வந்து கொண்டு வருவாங்க. எருமை மாடுகளும் இன்க்ளூடிங் எருமை மாடுகளும் அதிக அளவில் வரும். உங்களுக்கு வந்து வளர்ப்பு மாடுகள் வாங்கணும், அதாவது பசுமாடோ கிடேரி கன்றோ காளைக்கன்றோ வளர்ப்புக்குன்னு பிரியப்பட்டு வாங்கணும்னா புதன்கிழமை காலையில் கொஞ்சம் சிறப்பாக இருக்கும். புதன்கிழமை காலையில் கொஞ்சம் அதிக அளவில் வளர்ப்பு மாடுகள் வரும். செவ்வாய்க்கிழமை வந்தீங்கன்னா கொஞ்சம் வெளியில் ஏற்றுமதி பண்ணக்கூடிய, அதாவது நம்ம மாவட்டத்தை விட்டு அடுத்த மாவட்டத்துக்கு போகக்கூடிய மாடுகள். அது எதுக்காக அப்படிங்கிறத நான் சொல்ல விரும்பலை. ஏன் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். நம்ம சேனலை தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு தெரியும். அந்த மாதிரி போகக்கூடிய மாடுகள் மட்டும்தான் செவ்வாய்க்கிழமை கொண்டு வராங்க. மாடுகளுடைய விலை ரொம்பவே கம்மியாக இருக்குது. சந்தைகள் வந்து அந்தளவுக்கு வந்து மாடுகள் விற்கலை. காளை மாடுகள் மட்டும் ஓரளவுக்கு நல்ல உடல்கட்டான காளை மாடுகளாக இருந்துச்சுன்னா ஓரளவுக்கு ஒரு 40,000 50,000 அந்த ரேஞ்சில் தான் விற்கிது. போன மாதம் இருந்த அளவுக்கு இந்த மாதம் விலை வந்து இல்லை. போன மாதம் பண்டிகை காலம் அப்படிங்கிறதுனால மாடுகளுக்கு ரொம்பவே விலை அதிகமாக இருந்துச்சு. அதையுமே நம்ம சேனலில் வீடியோ பதிவாக பண்ணியிருந்தோம். இந்த மாதம் விலையே சுத்தமாக வந்து இல்லை. மாடுகள் கேட்கக்கூட ஆள் இல்லைன்னு வைங்களேன். அந்த அளவுக்கு ரொம்ப டல்லாக தான் மாடுகள் வந்து விற்பனை ஆகிக்கிட்டு இருந்துச்சு. ஒரு 2 பல்லு தரத்தில் இருக்கக்கூடிய மாடுகள்லாம் ஒரு தோராயமாக 30,000க்கு விற்கக்கூடிய மாடுகள் ஒரு 25,000 23,000 அவ்வளோக்குள்ளே தான் வந்து சேல் ஆச்சு. நான் போய் பார்த்த வரைக்கும் அந்த மாதிரி தான் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. சந்தைகளுக்குமே நல்ல மாடுகள் வரும். நம்ம ஒவ்வொரு வீடியோக்களையும் தொடர்ந்து சொல்கிறோம். அது எந்த அளவுக்கு நண்பர்கள்கிட்ட போய் சேருது அப்படிங்கிறது தெரியலை. சந்தைகளுக்கு தெளிவான மாடுகள், நல்ல மாடுகள் அதிக அளவில் வரும். இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்கக்கூடிய இந்த மாடெல்லாம் வந்து ரொம்ப பிரம்மாண்டமாக இருந்துச்சு. பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக, அவ்வளோ ஹைட்டு, வெயிட்டு, தலை செட்டெல்லாம் நேர் தலை. அந்த டாடா ஏசி பக்கத்தில் நிற்கிது பாருங்கள், 2 3 கயிறு போட்டிருக்காங்க. அது கொஞ்சம் கேடி மாதிரி டஸ்ஸு புஸ்ஸுன்னு பாஞ்சிக்கிட்டு இருந்துச்சு. மாடு எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்களேன். நடந்து பிடிச்சிட்டு போனாலே இதெல்லாம் ஒரு தோரணையான மாடு. ஒரு 60,000 பட்ஜெட் போட நீங்கள் ரெடியாக இருந்தீங்க அப்படின்னா தாராளமாக இந்த மாதிரி மாடுகளை வாங்கலாம். இன்றைக்கி சூழ்நிலைக்கு கிடை மாடுகளை போய் 5 லட்சம் 4 லட்சம்னு போட்டு வாங்கிட்டு வந்து அது ஃபெயிலியர் ஆச்சு அப்படின்னா ஒன்றுமே இல்லாமல் போயிடும். அதுக்கு சந்தைக்கு ஒரு கஷ்டப்படக்கூடிய குடும்பத்துலேருந்து ஒரு வயதானவங்களோ ஒரு கஷ்டப்படக்கூடிய ஆளோ கொண்டு வந்து வீட்டில் பிரச்சனைப்பா, காசு தேவைக்காக அந்த மாட்டை விற்கிறப்பா அப்படின்னு கொண்டாந்து கொடுக்குறவங்கள்ட்ட ஒரு 5 பத்தை சேர்த்து கொடுத்து வாங்கிட்டு போய் நீங்கள் வளர்த்து வாடியில் அவிழ்த்திங்கன்னா சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறது என்னோடய தனிப்பட்ட கருத்து. நானுமே அப்படி தான் விரும்புவேன். இது வரைக்கும் நம்ம வீட்டில் நிற்கக்கூடிய மாடுகள் மேக்ஸிமம் நம்ம வெளியில் வீட்டில் வாங்கினதே கிடையாது. சந்தைகளில் தான் வாங்கிட்டு வருவேன். அந்த மாதிரி நல்ல மாடுகள் நிறையவே சந்தைகளுக்கு கொண்டு வருவாங்க. ஒரு சந்தை மாடு அப்படின்னாலே சந்தையில் வாங்கினதாப்பா அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை தயவு செஞ்சு மாற்றுங்க. நிறைய பேர்கிட்ட இன்னுமே அதை வந்து பார்க்க முடியுது. நல்ல மாடுகள் தான் சந்தைக்கு வரும். ஒரு 100 மாடு வருது அப்படின்னா அதில் ஒரு 2 3 மாடு தான் ஏதாவது ஃபால்ட்டு இருக்கும். அடிபட்டிருக்கலாம், அல்லது ஏதாவது உடல் கோளாறுகள் இருக்கலாம், ஏதாவது பிரச்சனையாகி கூட வந்திருக்கலாம். அந்த மாதிரி மாடுகள் வந்து எல்லா மாடும் அப்படி தான் வருங்கிறதெல்லாம் கிடையவே கிடையாது. நம்ம பார்த்து இந்த மாடு சரியாக இருக்குமா, இந்த மாட்டுக்கு எதுவும் பிரச்சனை இருக்குமா இருக்காதாங்கிறத தெளிவாக பார்த்து எடுக்கிறதுல தான் இருக்குது விஷயம். ரொம்ப நாளைக்கு அப்புறமா நம்ம சந்தைகளை பார்த்துருந்தோம். நல்லாவே மாடுகள் கொண்டு வந்துருந்தாங்க. இப்போ நீங்கள் பார்க்குறதெல்லாம் திருச்சி குட்டை அருமையான மாடு. கடை சேர்ந்துருச்சு இந்த மாடு. ஒரு 30 35,000 பட்ஜெட்டில் வந்து கொடுத்தாங்க. நல்லா இருக்குது பாருங்கள், கண்ணு பார்க்க எவ்வளோ அருமையாக இருக்குன்னு பாருங்கள் மாடு. இந்த மாதிரி நிறைய மாடுகள் சந்தைகளுக்கும் வரும். மாடு வாங்கணும்னு விருப்பப்படக்கூடிய நண்பர்கள், ஜல்லிக்கட்டுக்கு வாங்குறதுக்கு விருப்பப்படக்கூடிய நண்பர்கள் சந்தைகளுக்கு போய் பாருங்கள். பார்த்துட்டு அதுக்கப்புறமா ஒரு முடிவுக்கு வந்து வாங்க. அடுத்து வரும் காலங்களில் நம்ம நிறைய மாடுகள் எடுத்துகிட்டு வந்து சேல் பண்ண போகிறோம். ஒரு 2 3 மாடுகளுக்குமே இப்போவுமே நம்ம அட்வான்ஸ் கொடுத்து வச்சுருக்கோம். வீடியோ எதுவுமே போடலையே நண்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம எடுத்துகிட்டு வரும்போது அப்படியே சேல் பண்ணிடுறோம். வீடியோ போடுறதுக்கு நேரம் இல்லாததுனால அப்படியே கொடுத்துட்றது. இனி வரும் காலங்களில் கண்டிப்பாக நம்ம வீடியோ போட்டு சேல் பண்ண முயற்சி பண்ணுவோம். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.